அர்ச்சனா ராமநாதன் மீது இறக்கப்படுகின்ற மக்கள் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பெருவாரியாக இருக்கின்றார்கள். அவர் மீது சரியான பக்தி கொண்டவர்கள் கூட இருக்கின்றார்கள். தாங்கள் சாப்பிடாமலே அர்ச்சனாவுக்கு உதவி செய்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் பூக்கொண்டு விற்கின்ற ஒரு முன்னை நாள் போராளி, பொன் போராளி அர்ச்சனா ராமநாதனுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி 50,000 ரூபா காசை கொடுத்திருக்கின்றார். உன்னுடைய வழக்கு செலவுக்கு இதை பயன்படுத்த சொல்லி என்று அர்ச்சனா மறக்க அவ்வாறு அவர் கூறி அந்த பணத்தை அனுப்புவதாக கூறியிருக்கின்றார். இதிலிருந்து பார்க்கின்ற போது உண்மையில் எதிர்காலத்தில் அர்ச்சனா ஒரு மிகப்பெரிய தலைவராக வரப்போன்றார். அவர் மீது அனைத்து மக்களும் ஏதோ ஒரு வகையில் வெறி கொண்ட பற்றில் இருக்கின்றார்கள். அந்த பற்று எதற்காக என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த பற்று உண்மையில் ஒரு காலமும் குறையாத பற்றாக வரும். இது போன்ற காணொலிகளை நீங்கள் பார்க்குறதுக்கு எமது காணொலிக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்ஸ் பண்ணி, லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்களுக்குரிய நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள். தொடர்ந்து எங்களுடைய காணொலிக்கு நீங்கள் ஆதரவு தருவீர்கள் என்று நம்பி காணொலிக்குள் செல்கின்றோம். இவருக்கும் வணக்கம். இன்று மாலை 20வது வழக்கு என்று அறிவிக்கப்பட்ட போது சற்று கவலையாகத்தான் இருந்தது. பொதுமக்கள் எனக்கு நம்பி அனுப்புகின்ற பணம் தேவையில்லாமல் வழக்குகளுக்கு போகின்றது என மனம் சற்று அங்கலாய்க்கின்றது. இருக்கும்போது ஒரு அழைப்பை ஏற்றுக்கொண்டேன். ஒரு அக்கா துரோகிகளுக்கு வேண்டுமானால் அவர் ஒரு ஆண்டியாக இருந்துவிட்டு போகட்டும். ஒரு மருத்துவ போராளி தம்பி, உங்களுடைய கணக்கிலக்கத்தை பகிர்ந்திருக்கின்றீர்கள், அது உண்மையா? இலங்கை தொலைபேசி இலக்கம் உண்மையா? இலங்கை தொலைபேசி இலக்கம் என்பதால் சற்று தயங்கியபடி ஓம் அக்கா என்று சொன்னேன். நாளை காலை 50,000 போட்டு விடுகின்றேன், உங்கள் வழக்குக்காக எடுத்துக்கொள்ளுங்கள். சற்று வலித்தாலும் சுதாரித்து கொண்டு சொன்னேன். அக்கா, வெளிநாட்டில் இருப்பவர்கள் யாராவது உதவி செய்வார்கள். நீங்கள் உள்நாட்டில் இருந்து கஷ்டப்பட்டு உழைத்த 50,000 வீணான எனது வழக்குக்காக போட வேண்டாம் என்று. இல்லை அப்போ, நான் ஒரு மருத்துவ போராளி. தளர்ந்த தொலைபேசியை இறுக பிடித்து கொண்டேன். அக்கா, நீங்கள் என்னுடன் கதைத்ததே சந்தோஷம். ஆனால் அவர் நான் சொல்வதை கேட்பதாக இல்லை. இல்லை தம்பி, நான் கடைசி வரை 2009 மே வரை போராளியாக இருந்தவள். தனது இருப்பிடத்தையும் சொல்லி தன்னை ஒரு முறை வந்து சந்தித்து விட்டு போக முடியுமா என்று கேட்டார். கட்டாயம் மக்கள் என்று சொல்லி கொண்டவன் உங்களிடம் கட்டாயம் மிகவும் அவசரம் என்றால் உதவி கேட்கின்றேன் என்று சொன்னேன். தம்பி, நான் ஏற்கனவே 5 பேரை படிப்பித்து கொண்டிருக்கின்றேன். ஒரு பூக்கண்டு விற்கும் நிறுவனம் ஒன்றையும் வைத்திருக்கின்றேன். சரி அக்கா. அக்கா, ஒரே ஒரு வேண்டுகோள். ஒரு முறை எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. பேராதனை பல்கலைக்கழகத்திற்கு தனது மகள் தெரிவாகிவிட்டதாகவும் தான் மோதகம் விற்று பிழைப்பதால் ஏதாவது ஒரு உதவி செய்ய முடியுமா என்று ஒரு தாய் கேட்டிருந்தார். அவருடைய தொலைபேசி இலக்கத்தை அந்த அக்காவிற்கு அனுப்பியிருக்கின்றேன். புரிந்து கொண்டவர்களுக்கு நன்றி. நீங்கள் உண்மையாக இருந்தால் ஒவ்வொரு உயிரும் உங்களுக்கு உதவி செய்யும்.